மறைச்சு மறைச்சு ஒருத்தர் இப்படிதான் ஹைட்டா குள்ளமா கொஞ்சம் தாட்டையா இப்படிலாம் பாடுறாரு இப்படிலாம் செய்யறாருன்னு சொல்ல முடியுமா? இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆராதனை என்பது யாருக்கு? யாருக்குரியது? தேவனுக்குரியது. அவரை மாத்திரம் தான் ஆராதிக்கணும், அவரை மாத்திரம் தான் மகிமைப்படுத்தணும். அவரை மகிமைப்படுத்த வேண்டிய நீங்களும் நானும் இப்படிப்பட்ட உலகத்தான் பாடுகிற ஒரு பாடலை பாட முடியுமா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சினிமா ஸ்டேட்டஸா வாட்ஸ்அப்ல வைக்கிறாங்க, சினிமா பாட்டை பாடுறாங்க, சினிமா பாட்டை பாட முடியலனாலும் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு ஆதரிக்கிறாங்க. இப்படி வச்சா என்ன தப்பு? வார்த்தைகள் ஆண்டவர் உருவாக்குனது தானே. இப்போ வார்த்தை நல்லது தானே. அந்த வார்த்தை உலகத்துக்கு பாடுறேன், நான் ஆண்டவருக்கு பாடுறேன். காம்ப்ரமைஸ் ஆகி போயிடுறாங்க. இப்போ ஒரு கூட்ட ஜனமே இந்த உலகத்தானுடைய மியூசிக்கை கேட்டு இந்த பாடலை கேட்டு சினிமா பாட்டுனா இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஆனா அதே ராகத்தை அதே டோனுக்கு பரிசுத்தம் உள்ள தேவனாகி கத்தருக்கும் பாடும் பொழுது அவன் கேட்கறான், என்னடா இது ரெண்டுமே ஒன்னா இருக்கு, ஆனா அது அவனுக்கு பாடுறான், இது இங்க பாடிட்டு இருக்காங்க. நான் இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டு அங்க போய் சினிமா பாட்டு பாடுறதுக்கு இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்காம நான் இங்க உட்காந்து சினிமா பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு இது எவ்வளவு பெரிய இடங்களா இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணமே ஒரு கிறிஸ்தவர்கள் தான். உடனே அப்படியே